வணக்கம் உழவன் மகடு நேயர்களே. ஐங்குறுநூற்றில் 294வது பாடல் கபிலர் பாடிய குறிஞ்சித்திணை தோழி தலைவனிடம் சொன்னது. எரிமருள் வேங்கை இருந்த தோகை இழையணி மடந்தையின் தோன்றும் நாட. எரிமருள் என்றால் அழல், அழல் என்றால் நெருப்பு, நெருப்பு போன்ற பொன் போன்ற மலர்களை உடைய வேங்கை மரத்தின் கண் இருந்த மயில் அணிகலன்களை அணிந்த இளமகள் போல் தோன்றும் நாடனே. குறிப்பாக தலைவி போன்று அழகிய அணிகலன்களை எல்லாம் அணிந்த தலைவியின் அழகினை போன்று அழகிய ஒப்பனை செய்யப்பட்ட மயில் வேங்கை மரக்கிளையில். எப்படிப்பட்ட வேங்கை மரம்? நெருப்பு போன்ற பொன் போன்ற மலர்களை உடைய பூத்து குலுங்குகின்ற வேங்கை மரத்தின் கிளைகளில் வீற்றிருக்கின்ற மயில். அந்த மயில் வீற்றிருக்கின்ற நாட்டிற்கு, குறிஞ்சி நாட்டிற்கு தலைவனே, இனிது செய்தனையால் நுந்தை வாழியர். நுந்தை என்றால் நம்முடைய தந்தை. இனிய செயலை செய்ததனால் உன்னை ஈன்ற தந்தை நீடு வாழ்வாராக. என்ன செய்தாரு? இவளை, தலைவியை முறையாக பெண் பேசி திருமணம் மேற்கொண்டு பூச்சூடி உனக்கு வதுவை மேற்கொண்டார். அதனால அவர் நீடூழி வாழ்க, நீயும் வாழ்வீராக. நன்மனை வதுவை அயர இவள்பின் இருங்கூந்தல் மலர் அணிந்தோயே. நல்ல இல்லத்தில் திருமணம் நிகழ இவளின் பின்னப்பட்ட கரிய கூந்தலின் மலர்களை நீ அணிந்தாய். இப்படி அவளுடைய கூந்தல்ல மலர் சூடியவனே, நீ வாழ்வாயாக என்று சொல்லுகின்றார். இந்த பாடலின் பின்னணி என்னன்னா, தலைவன் தலைவியை மனம் புரிந்த நாளில் திருமணச் சடங்கில் ஒன்றாகிய தலைவியின் கூந்தலில் அவன் மலர் சூடுதலை கண்ட தோழி மகிழ்ந்து அவனை பாராட்டியது. இப்படியெல்லாம் அவளுடைய கூந்தல்ல மலர் சூடியது எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. அதே நேரத்தில் இன்னொரு குறிப்பும் இதில் குறிப்பாக உணர்த்துவா. ஏன்னா, தலைவன் பொருள் காரணமாக தலைவியை விட்டு பிரிந்து செல்ல இருக்கின்றான். அந்த நிகழ்ச்சியும் அது தலைவியினுடைய மனம் தாங்காது உன்னை பிரிந்து இருப்பது. அதனால் நீ இப்போ பூச்சூடும்பொழுது எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ அதே மகிழ்ச்சி என்னுடைய தலைவிக்கும் ஏற்பட்டிருக்கின்றது. அவ்வளவு மகிழ்வாக இருக்கின்றாள். இது எல்லாவற்றிற்கும் காரணம் எது என்றால், உம்முடைய தந்தையார் செய்த செயல். அவளை முறையாக பெண் கேட்டு திருமணம் வதுவை மேற்கொண்டது. அதன் பின் அவளுடைய பின்னப்பட்ட கூந்தலில் சூடிய மலர், நீ அழகாக மலர் சூடினாய். அது அவளுக்கு மிக்க மகிழ்ச்சியை தந்தது. அதை கண்ட எனக்கும் மிக்க மகிழ்ச்சியை தந்தது. இப்படிப்பட்ட செயலை செய்த தலைவனே, நீ வாழ்வாயாக. உன்னுடைய தந்தையாரும் நீடூழி வாழ்வாயாக. நீங்கள் வாழுங்கள். எப்படிப்பட்ட மலைநாட்டுக்கு தலைவன்? நெருப்பு போன்ற பொன் போன்ற வேங்கை மலர்களை மிகுதியாக உடைய ஒப்பனை செய்யப்பட்ட மயில்கள் கிளைகளில் வீற்றிருக்கும் மலைக்கு உரிமையான சொந்தமான தலைவனே, நீ வாழ்வாயாக என்று. தோழி பூச்சூடுதல் என்னும் சடங்கு ஒரு நிகழ்வு. தலைவி கற்பு காலத்தில், வதுவை அயர்ந்த காலத்தில் தலைவன் தலைவியின் பின்னப்பட்ட கூந்தலில் சூடிய மலரினை கண்டு மகிழ்ந்து சொல்லிய சொல் இது. அதாவது நன்றி தெரிவித்தல் போன்றும் இருக்கும், அதே நேரத்தில் வாழ்த்துவது போன்றும் இருக்கும். அதனால்தான் தலைவனும் வாழ்வீராக, உன்னை பெற்றெடுத்த உன் தந்தையும் நல்லபடியாக வாழ்வீராக என்று மனமுவந்து தோழி வாழ்த்துவது. தொடர்ந்து கடப்பாட்டில் உங்கள் உழவன் மகடு முனைவர் சாரதா சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.